உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்கள் வீட்டில் தெய்வம் இருந்தால் எப்படி உணரலாம்? தெய்வம் இல்லைன்னா எப்படி தெய்வத்தை வாசம் செய்ய வைப்பது என்பதற்கான விடையாகத்தான் இந்த வீடியோ அமையும். முதலில் வீட்டில் தெய்வம் இல்லைன்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் தெரியும் அப்படின்னு பார்க்கலாமா? வீட்டில் ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும், கருகிய வாடை வரும், இரவில் நிம்மதியான தூக்கம் வராது, கெட்ட கனவுகள் வந்து கொண்டே இருக்கும், விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வீட்டிற்குள் வந்து வந்து செல்லும், வீட்டில் எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனையிலே இருக்கும், ஏதாவது ஒரு தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தெய்வம் இல்லை அப்படின்றதுக்கான சில அறிகுறிகள். வீட்டில் தெய்வம் இருந்தால் எந்தெந்த அறிகுறிகள்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் ஒரு விதமான நறுமணம் கமழும், மனம் அமைதியாக இருக்கும், வீட்டுக்கு அடிக்கடி குழந்தைகள்லாம் வந்து விளையாடிட்டு போவாங்க, சண்டை இல்லாத மன நிம்மதியான வாழ்க்கை உண்டாகும். வீட்டில் தெய்வத்தை நினச்சி நீங்கள் விளக்கேற்றி வச்சு வேண்டனீங்கன்னு வச்சுங்களேன், சாதாரணமாக எரிஞ்சிருந்த தீபம் கொஞ்சம் மேல் நோக்கி நிமிர்ந்து திடீர்னு கொஞ்சம் பிரகாசமாக எரியும். வந்த ஆபத்து ஒரு நொடியில் திடீர்னு விலகிடும். தலை தப்பிச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் திடீர்னு அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும். இப்படிப்பட்ட அறிகுறிகள் எல்லாம் உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தும். உங்கள் வீட்டில் தெய்வம் இல்லைன்றதை நீங்கள் உணர்றீங்க, தெய்வத்தை செயல்பட வைப்பது எப்படி அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை காலை நான் சொல்கிற மாதிரி சில தயாரிப்புகளை தயாரித்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டு நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கல்லுப்பு கொஞ்சம், ஒரு சிட்டிகை மஞ்சள், வேப்பிலை சிறிதளவு, பச்சை கற்பூரம் சிறிதளவு, இதெல்லாம் போட்டு கரைச்சிருங்க. கரைச்சி ஒரு நாள் முழுவதும், அதாவது பகல் பொழுது முழுவதும் இந்த கரைசல் அப்படியே இருக்கட்டும். வெள்ளிக்கிழமை மாலை நம்ம கரைச்சி வச்ச அந்த கரைசலில் பச்சை கற்பூரம் கரைந்திருக்கும், மஞ்சள் தூள் கரைந்திருக்கும், கல் உப்பு கரைந்திருக்கும், ஆனால் வேப்பிலை மட்டும் அப்படியே இருக்கும். அந்த வேப்பிலை எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு இந்த தண்ணியை தொட்டு என்ன பண்ணணும், வீடு முழுவதும் துடைக்கணும். மாப்பு போட்டு வீடு முழுவதும் துடைக்க வேண்டும். இது எந்த நேரத்தில் துடைக்கலாம் அப்படின்னா, மாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை, சூரிய அஸ்தமனத்துக்கு சற்று முன்பாக வீட்டை துடைக்க வேண்டும். இப்படி வீட்டை துடைப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறை சக்திகள் அத்தனையும் வீட்டை விட்டு வெளியே போயிடும். இப்படி துடைத்த பிறகு சூரியன் அஸ்தமன பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து பூக்களால் அலங்கரித்து உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனமாற வேண்டி, தெய்வங்களெல்லாம் என் வீட்டுக்கு வரணும், எங்கள் வீட்டில் நீங்கள் குடியிருந்து எங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையையும் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்யும், தெய்வங்கள் நடமாடும். என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9092120588, இந்த எண்ணிற்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.